ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓமை சொற்றொடர் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அதற்கான பொருள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அகலாது அணுகாது தீக்காய்வர் போல. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிலையில்லா தன்மையை குறிப்பிடுது. ஸோ நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் நிலையற்று இருக்கிற தன்மையை குறிப்பிடுறது தான் அகலாது அணுகாது தீக்காய்வர் போல. நெக்ஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஸோ அதாவது நிலம் எப்படி தோண்டுபவரையும் அது தாங்கிக் கொள்ளுதோ அது மாதிரி நம்ம மனிதர்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இழிவுபடுத்துவர்களையும் வந்துட்டு தாங்கிக்கணும் அப்படிங்கிற பொருள் தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஸோ இழிவுபடுத்துவதையும் தாங்கிக் கொள்ளுதல். அக்கினீர்பட்ட நெருகு போல. ஸோ வந்துட்டு அக்னியில் வந்துட்டு மெழுக வச்சோம்னா எப்படி உருகுமோ அது மாதிரியான பொருள் தான், உடனே உருகுதல். அங்கனத்துக்குள் உக்க அமிர்தம் போல. ஸோ அங்கனத்துக்குள் உக்க அமிர்தம் போலனா வீட்டிலேயே பலன் கிடைத்தல். அதாவது ரொம்ப எஃபர்ட்ஸே போடாமல் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயந்தான் அங்கனத்துக்குள் உக்க அமிர்தம் போல. நெக்ஸ்ட்டு அச்சிலா வண்டி போல. ஸோ அச்சு இல்லாமல் வண்டி எப்படி நிலை தடுமாறி போகுமோ அந்த மீனிங் தான் அச்சிலா வண்டி போல. அடுத்தது காட்டும் பளிங்கு போல. ஸோ கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பளிங்கு போல அடுத்ததை காட்டுறது தான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல. வெளிப்படைத்தன்மை. அடியற்ற மரம் போல. ஸோ நிலையற்றதுங்கிற பொருளில் வருது, அடியற்ற மரம் போல. ஸோ அடி இல்லாத மரம் வந்துட்டு விழுந்துருமா அது மாதிரி நிலையில்லா தன்மையை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு அடி வயிற்றில் நெருப்பை கொட்டினார் போல. ஸோ அடி வயிற்றில் நெருப்பை கொட்டினா எப்படி ஆபத்தோ அந்த ஆபத்தை சொல்கிறது தான் பதட்டம், பயம், ஆபத்து. அடைக்காக்கும் கோழி போல. ஸோ அடைக்காக்கும் கோழி போலங்கிறது பாதுகாப்பை குறிக்குது. அத்தி பூத்தார் போல. ஸோ அரிதான ஒரு நிகழ்வு.